அடி சீடின்னு பேசுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட போக்சோ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணலாம் அந்த லட்சத்தில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அருவருப்பு சார். இது விமர்சனமாக சொல்லாதீங்க. விமர்சனம் நம்ம பண்ணுறோம், அது வேற. நம்ம வந்து பார்த்தா விமர்சனம் கண்டிக்கணும். என்ன கேட்டால் அது வந்து கடுமையாக கண்டிக்க தகுந்தது. அது விமர்சனம் சொல்லிட்டு அப்படியே பாலிஷாக பேச சொல்லாதீங்க. கேவலமான செயல்னு சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்கள் முழங்காலுக்கு மேலே நீங்கள் வந்து தொட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அருவருப்பாக இருக்குல்ல. அவங்க புகார் கொடுத்தவங்க மேலே தப்பு இல்லை சார். அவங்க சரியாக தான் கொடுத்துருவாங்க. புகாரில் நியாயம் இருக்குது. அறிவு இருந்தால் நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு பிறந்த நாளாக இருந்தால் கூட நீங்கள் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்களா? இது என்னங்க இது? வாடி சீடி உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறோம். அந்த அமைச்சருக்குள்ள மரியாதை கொடுத்தாகணும்ல நம்ம. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஆட்சியை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன் அஜித். 91லேருந்து 95 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா அதுக்கு ரெமெடி தானே சார் நீங்கள் சொல்லணும். ரெமெடி அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போறீங்க அதை சொல்லுங்க சார். நீங்கள் திருப்பி அவங்களே சொல்லிட்டு நாங்கள் தான் அவங்க சரியில்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். ஓட்டு போட மக்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் கூர்ந்து கவனிச்சுனா தெரியும். ஆதவ அர்ஜுனாவை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ முதலமைச்சரை கூட கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம். ஆதவ அர்ஜுனாவை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணோமோ அவர் வந்து என்ன செய்றாருன்னா இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கிறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்குவர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். காங்கிரஸை சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதன் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தொடர்ச்சியாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுட்டே இருக்கு. தொடர்ச்சியாக வந்து முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு வந்து பள்ளியில் வந்து டான்ஸ் ஆன விஷயமா இருக்கட்டும், அதன் பிறகு மதுரையில் ஒரு மாரத்தான் நிகழ்வில் ஓடி முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாணவியோடைய அந்த மாணவி கிட்ட அவர் நடந்துகிட்ட விதங்கள் தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் உள்ளாக்கப்படுது. எப்படி சார் குறிப்பாக சொல்லணும்? விமர்சனம் சொல்லாதீங்க சார். அப்படின்னு கோவம் வந்துடும். ஏதாவது சொல்றேன். அருவருப்புன்னு சொல்லுங்க. விமர்சனம் இல்லை, கேவலமான விஷயம்னு சொல்லுங்க. அருவருப்புன்னு சொல்லுங்க. வாடி சீடின்னு பேசுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட போக்சோ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணலாம் அந்த லட்சத்தில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அருவருப்பு சார். இது விமர்சனமாக சொல்லாதீங்க. விமர்சனம் நம்ம பண்ணுறோம், அது வேற. நம்ம வந்து பார்த்தா விமர்சனம் கண்டிக்கணும். என்ன கேட்டால் அது வந்து கடுமையாக கண்டிக்க தகுந்தது. அது விமர்சனம் சொல்லிட்டு அப்படியே பாலிஷாக பேச சொல்லாதீங்க. கேவலமான செயல்னு சொல்லுங்க. இல்லை சார், அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி மாரத்தான் ஓடிட்டு இருந்தாங்க சிறுமிகள், மயக்கம் அடைஞ்சாங்க, ஒரு முதல் உதவி தான் செஞ்சேன், அதுக்கு வந்து இழிவுபடுத்துற விதத்தில் வந்து திமுக என்ன அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த விஸ்வநாதன் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் தகுதி இல்லாத நபர். என்ன கேட்டால் சொல்லணும். உள்ளபடியே சொல்கிறேன். இந்த காங்கிரஸுக்கு மிச்ச மீதி எங்கேயோ கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மரியாதை. அது அப்புறம் மண்ணாக போயிடும். மயிறு என் வாயில் வருது, அதை இங்கே சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு வந்து எடிட் பண்ணுவீங்க. அதனால் நான் சொல்கிறேன். மண்ணாக போயிட்டு இருக்கு அந்த மரியாதை. காங்கிரஸ் கொஞ்சம் எஞ்சி நிற்கிற அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த மரியாதை நல்லா தெரியுது. நீங்கள் வாடி சீடின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைச்சருக்குள்ள அந்த கண்ணியம் இல்லாமல் வாடி சீடின்னு சொல்லிட்டு வந்து டான்ஸ் ஆடுறீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கேட்டால் முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு நான் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க, கூட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடினேன் அப்படி சொல்கிறீங்க. அதுவே கண்ணிய குறைவு. இதில் வேற பக்கத்தில் முட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வேலுச்சாமி வந்து ஒரு பெரிய மனுஷன். இவங்கெல்லாம் வந்து பெரிய மனுஷனாக நான் கேட்குறேன். ஒரு மரியாதை வேணாம். இதை தாண்டி இதுவே அதே ஜீரணிக்க முடியல சார், சகிச்சிக்க முடியல சார். அவர் அருவருப்பான அந்த நடனமானது இன்னும் வந்து இருக்கு. கேவலமான அதுக்கு ஒரு விளக்கம், ஒரு முட்டு வேற அதுக்கு கூடவே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாரத்தான் ஓடினாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து முதலீடு பண்ண. உனக்கு என்ன வேலை? அது அமைச்சருக்கு என்ன வேலை? அதுக்கு தனியாக இருக்குல்ல. இங்கே குட் டச் பேட் டச்னு வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் சார் வளர்க்குறோம். உண்மைதானே இது? அப்போ நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள், அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலுதவி என்ன முதலுதவி அது? மாரத்தான்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு மருத்துவ குழு வைங்க. அவங்க மயக்கடிச்சு விழுந்தாலும் சரி, என்ன வந்தாலும் அவங்க பார்த்துக்குப்பாங்க. அமைச்சருக்கு என்ன வேலைங்க? அது பார்க்கும்போது அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. ஒரு லேடி வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் நியாயம் இருக்கா இல்லையா? மனசாட்சி தொட்டு பேசுங்க. அந்த புகாரில் நியாயம் இருக்குது சார். இது கிளீனாக தெரியுது. இது போக்சோ ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகபிள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பொருந்தும். எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு மேலே நீங்கள் தொடுறீங்க சார். நீங்கள் இருக்கா இல்லையா எடுத்து பாருங்க. அந்த குழந்தைங்க சார் இந்த போட்டோ வெளியிடுறீங்களா? குழந்தைங்களோட முகத்தை மறைக்கணுமா இல்லையா? இந்த சாதாரண அடிப்படை அறிவு வேணா எத்தனை நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு? பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முகத்தை மறைக்கணும்ல. இதை கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிர்வாகம் நடக்குது இந்த நாட்டில்? தமிழ்நாட்டில் என்ன நிர்வாகம் நடக்குது?
குழந்தைகள் பாதுகாப்புன்றதே ஏற்கனவே இங்கே பயங்கரமான கேள்விக்குறியாடிச்சு சார். சத்தியமான உண்மையா இல்லையா? சும்மா அரசியலுக்காக இந்த வந்து இந்த கூற வெள்ளம் நம்மகிட்ட இருக்காது. உள்ளபடியே பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கா இல்லையா? ஏன்னா பல சம்பவங்கள் நடக்குதா இல்லையா? நீங்க நடந்துக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மரியாதை, கண்ணியமான செயல் நீங்க செய்யறது அசிங்கமா இல்ல? இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவீங்க. அதான் விளக்கம் சொல்றாரு முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் வந்து இதை கேள்வி கேட்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கலங்கப்படுத்துறாரு, அங்கே அதை படுத்துறாரு, இதை படுத்துறாரு. என்ன இருக்கு இதுல? நல்லா தெரியுது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்றது பேட் டச்ன்றது பிள்ளைகளுக்கு தெரியும். உண்மைதானே? இந்த பிள்ளைகளுக்கே தெரியும். அந்த வயசு அந்த 10 வயதுக்கு மேல உள்ள அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது ஏற்கனவே சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்க நல்லா தெரியும். வேற்று ஆண், அதாவது தந்தை இல்லாத ஒரு வேற்று ஆண் வந்து தொட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த கூச்சம் வந்துடும் சார் இயல்பாகவே. நீங்க எதுக்காக செய்யறீங்க இந்த வேலையை அந்த பிள்ளைகளுக்கு? அதானே சார் வந்து குழந்தைகளோட உணர்வு தானே. நீ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு உனக்கு என்ன வேலை அங்கே? முதல்ல உனக்கு அந்த வேலை கிடையாது, அமைச்சருக்கு அந்த வேலை கிடையாது. அமைச்சருக்கு அந்த வேலை இருக்கா? அசிங்கமாலாம் இன்னொன்று இந்த தமிழ்நாட்டில் இன்னும் என்ன சார் நடக்கும் நான் கேட்குறேன். இன்னும் 5 வருஷத்துல என்னெல்லாம் நடக்கும்? தினம் ஒரு செய்தியா இருக்கு. நேற்றுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளபடியே நீ அந்த பாட்டுக்கு நீ டான்ஸ் ஆனதே முதல் வந்து அதான் தேசிய கீதம். அது டான்ஸ் ஆடும்போதே இங்கே தமிழகத்தில் நீட்னா 4 மாதம் இறந்து போனாங்க. அதுதான் சார் ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள். உயர்கல்வித்துறைன்றது ஒரு பெரிய பதவி சார், அது அமைச்சர் பதவி. அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் சொல்லி இந்த குறையை சுட்டி காட்டுறாரு. இது தவறு, இது தவறு. ஏன்னா 10 வயசுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகள் சார், நீங்கள் என்னதான் மாரத்தான் வந்து இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு முதலுதவி தேவைன்னா அதுக்கு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்க அதை செய்ய போகிறாங்க. அது பெண் மருத்துவர்கள் வந்து பெண் குழந்தைகள் பெண் மருத்துவர் இப்படி அவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வேணாங்க? நீங்கள் முழங்காலுக்கு மேலே நீங்கள் வந்து தொட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அருவருப்பாக இருக்குல்ல. அவங்க புகார் கொடுத்தது போது தப்பு இல்லை சார், அவங்க சரியாக தான் கொடுத்துருக்காங்க. புகாரில் நியாயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இப்போ கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து கேட்குறாருன்னா அதுக்கு உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, வழக்கம் போல் சட்டசபையில் எப்படி முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஊர் அடித்து உலையில போட்டீங்க அந்த கதையார். அதே மாதிரி தான் இப்போ இவரும் சொல்கிறார். அவர் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் வந்து ஊழலின் ஊற்று கண்ணாக இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார். இதுவா சம்பந்தம்? கேட்ட தலித் அமைச்சரா இருக்கு, அதெல்லாம் திட்டமிட இழிவுபடுத்துறாங்க. வந்து எதுக்கு சாதியை எடுப்பீங்க சார்? நீங்க எதுக்கு சாதியை எடுப்பீங்க? நீங்க எல்லாத்துக்கும் சாதியை எடுப்பீங்க, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் எடுத்துப்பீங்க. உங்களை டேமேஜ் கண்ட்ரோலுக்கு தான் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணக்கூடியது இது தவறு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ நான் கேட்குறேன், அமைச்சர் கேட்குறாரு சொல்லிட்டீங்க, இதை அப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன சொல்றீங்க நீங்கள்? அவங்க விட்டுருங்க சார். பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இது சரியான நடவடிக்கைன்னு கேட்டால் கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி பண்ணக்கூடாது சார். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அருவருப்பை வந்து ஏற்படுது. பார்க்குறவங்களுக்கு மட்டுமே இல்லை, அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதை கூட புரிஞ்சிக்க முடியல உங்களால். இங்கே எல்லாம் ஒரு விஷயம் நினைக்க யாரும் இங்கே வந்து கேட்டால் வந்து பார்த்தீங்க இங்கே தப்பானவங்க கிடையாது சார். தப்பாக ஆகிடும் சார், அது சமயத்தில் தப்பானவங்க இல்லை, தப்பாக ஆகிடும் சமயத்தில். அது செய்யக்கூடாது. அதனால தான் எந்த இடத்துல எதை செய்யணும் செய்யக்கூடாது இதான் நமக்கு இருக்கிற 6வது அறிவு. இப்போ இவருக்கு 6 அறிவு இருக்கா இல்லையா? உயர்கல்வித்துறை அமைச்சர் வேற இதை கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கா? 6 அறிவு இருந்தால் நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு பிறந்த நாளாக இருந்தால் கூட நீங்கள் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்களா? கடந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலலாம் இருந்துச்சு சார். ஒரு முக்கியமான நிகழ்வுலலாம் ஸ்கூல் நிகழ்வில் கூட சில பாட்டுகள் போடுவாங்க. அஜித் என்ன பாட்டு தெரியும் போடுவாங்க? சங்கே முழங்குன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும், தெரியும் நினைக்கிறேன். சங்கே முழங்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, அது போடுவாங்க. அதே மாதிரி பல்லாண்டு வாழ்க படத்தில் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொல்லி ஒரு பாடல் இருக்கும். அதனால் இது மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து யாரையும் பாதிக்காமல் ஒரு கருத்துள்ள ஒரு பாடல் வந்து அதுவும் முழுக்க முழுக்க மக்களை சார்ந்து மக்கள் நலன் காக்கும் விதமாக இருக்கக்கூடிய பாடல். அங்கே வேற எதுக்குமே இடம் இருக்கக்கூடாது. அப்படியான 1-2 பாடல்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இந்த பள்ளி நிகழ்வுகளில் இது மாதிரி நடக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கூட டான்ஸ் இருக்காது, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். கலை நிகழ்ச்சிகளில் கூட அந்த பாடல் போடும், சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த இருவர் நாம் இருவர்னு ஒரு படம் வந்து முதல்ல பழைய படம் நான் சொல்கிறேன். அதில் வந்து காந்தி மகான் ஒரு பாட்டு வரும். காந்தி மகான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க. நம்ம பாடம் நல்லா இருக்காது. ஆனால் வந்து அந்த மாதிரியான பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா
வந்து ஸ்கூல்லலாம் பாடியிருக்காங்க. அதுக்கு நடனம்ன்றது அவசியம் கிடையாது, நடனம் தேவைன்னா நடனம் ஆடி. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகாது. இது என்னங்க இது? வாடி சீடி உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறோன்னு இருக்கு. அந்த அமைச்சருக்குள்ள மரியாதை கொடுத்தாகணும்ல. நம்ம இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர்னா அதுக்குள்ள மரியாதை நம்ம கொடுத்தாகணும். தப்பு இல்லையா சார் இது? இதெல்லாம் எங்கே சார் போய் முடியும்? வேதனையா இல்லை? இல்லை சார், பல இடங்கள் வாக்களித்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அந்த தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்கள் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் வேதனைப்படுறாங்க. என்னங்க நாட்டம் நடக்குது சார்? நேற்று நைட்டு போய் பேனர் வச்சிட்டான் சார். என்னென்ன கேட்டால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோவையில் வந்து வடவள்ளின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டை மறைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேனரை வச்சு விட்டான், பிறந்தநாள் பேனரு. அப்போ என்ன வந்து இங்கே இருக்க சட்டம், இப்போ காவல்துறை அதிகாரிகள் வந்து அறிவுறுத்தி இருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து யாராவது ஒரு போலீஸ்காரருக்காவது அது மனசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏங்க இங்கே ஏங்க வைக்கிறீங்க இந்த பேனரை சொல்லி ஒரு அட்வைஸாக கூட சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அங்கே எவ்வளோ அதிகாரம், எவ்வளோ அத்துமீறல் இது. காவல் நிலையத்தில் பாதி போர்டு மறையுது சார், போய் பாருங்க. அந்த பில்டிங்கில் வைக்கலாமா சார்? முதல்ல காவல் நிலையங்கிற போர்டே மறையுது. அதுதான் சார் ஒழுக்கக்கேடான விஷயம் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அறிவுறுத்தி இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகார திமிரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஆட்சியை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன் அஜித்? 91லேருந்து 95 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்கு சார். குறிப்பா இப்போ வந்து தாவேக நிர்வாகிகள் வந்து பல பள்ளிக்கு போறது, விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்கு புகைப்படத்தை காட்டி அதுதான் சார் பாட வைக்கிறது. அதுக்கு சார் இதெல்லாம் தான் சார் கேள்வி. சட்டசபையில் இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. பள்ளிகளில் போய் இந்த மாதிரி அத்துமீறல் பண்ணுறாங்க, பாலியல் குற்றங்கள் நடக்குது பல பிள்ளைகளுக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும். எந்தெந்த திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறது எப்போ நிறைவேற்ற போறீங்கன்றத பதில் உரையில் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் வந்து கேட்கப்பட்டது. எதுக்காவது ஒரு கேள்விக்கு பதில் இருந்துச்சா சார்? எடுத்ததுமே நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறீங்க. இப்போ இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆரம்பிச்சிருக்காருல, என்னன்னு கேட்டால் அன்பில் மகேஷ் ஊழலின் ஊற்றுக்கணாக எங்கே ஊழல் பண்ணார் சொல்லுங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, சொல்லுங்க. உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அந்த குற்றச்சாட்டை வந்து நீங்கள் வந்து மறுத்துட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அடுத்த பாய்ச்சல் வந்துன்னு கேட்டிங்கன்னா அவர் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருந்தார். எல்லாரும் அதே மென்டாலிட்டி தான் வந்து முதலமைச்சருக்கும் இருந்துச்சு, விஜய் அவர்களுக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஊரடிச்சு ஒலையில் போட்டீங்க, அதை போட்டீங்க, இதை போட்டீங்க. கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை உங்கள்கிட்ட. இது மக்களுக்கான கேள்வி. இது நீங்கள் வந்து எதிர்கட்சிக்கு நீங்கள் மதிப்பளிக்கிறீங்க, மக்களுக்கு மதிப்பளிக்கிறது தான் அந்த பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்ல முடியல, உடனே எடுத்துக்கிட்டீங்க. ஊரடிச்சு ஒலையை போடுறீங்க, ஊழல் பண்ணீங்க, கொள்ளையடிச்சிங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்ட்டு. ஏன்னா அதுக்கெல்லாம் பதில் இல்லை உங்கள்கிட்ட. அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ அமைச்சர்கள்லாம். அதுவும் இந்த கொஞ்சம் கூட தகுதியாக இல்லாத ஒரு நபர் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர். 2 சம்பவம் சார் இது. அன்றைக்கி அந்த முதல் சம்பவம் எல்லாம் கண்டுக்காமல் போனாங்க சார் நிறைய பேர், தெரியுமா? இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ உங்களுக்கு? இப்போ இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, விசிகா, கம்யூனிஸ்ட்டு வந்து முஸ்லீம் லீக் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க. இப்போ காங்கிரஸில் ஒரு அமைச்சர் தப்பு பண்ணாங்கன்னா அதை விசிகாவில் நம்ம இதை பற்றி எதுவும் கண்டுக்க வேண்டாம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அப்படி கடந்து போயிடறாங்க விசிகாவில். அது கம்யூனிஸ்டுகள் சரி. இப்போ இவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது சார், கடந்து போயிடுறாங்க. இந்த அரசுக்கிட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாருன்னா இந்த அரசுக்கிட்ட ஒரு டேட்டா இருக்கணும் சார். ஒரு குற்றச்சாட்டு எழுப்பும் போது உங்ககிட்ட துறை இருக்குது, நீங்கள் தான் அதிகாரம், நீங்கள் தான் ஆட்சி, சட்டம் ஒழுங்கு மொத்தமே உங்கள்கிட்ட இருக்குது சார். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்றது கூட முன்கூட்டி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அப்போ இதுக்கான நீங்கள் டேட்டா உங்கள் கையில் இருக்கணும். காவல்துறை சம்மந்தமானதா, இல்லை வந்து மின்சாரத்துறை சம்மந்தமானதா, அல்லது வந்து பொது சுகாதாரமா, பொதுப்பணித்துறையா, உங்கள்கிட்ட டேட்டா இருக்கணும். எதுவுமே கிடையாது சார். அடிப்படை சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக கேட்டால் கூட அடிப்படை அது கேட்டால் கூட பார்த்தா உங்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும். எவ்வளோ குற்ற சமூகம் நடந்திருக்கு, அதில் எந்த வகையான குற்றங்கள், எந்தெந்த குற்றங்களுக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, தற்போதைய நிலை எப்படி, இதை எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான என்ன செய்யறது, அது காவல்துறை அந்த உட்கட்டமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேம்படுத்துறது, குற்றங்கள் தடுக்கிறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதிய நியூ டெக்னாலஜி என்ன, ஊழியருடைய எண்ணிக்கை எவ்வளோ, உள்ளபடியே இந்த குற்ற எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே காவலர்கள் பணியில் இருக்கிறாங்களா,
எவ்வளோ மொத்த காவலர்கள் எவ்வளோ, எந்தெந்த பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க, பொதுமக்கள் நான் வந்து பாதுகாக்கிறதுக்கான எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ நியூ ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ, கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வளோ வந்து பதவியை சரண்டர் பண்ணாங்க, புதுசாக ஏன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்களா இல்லையா, இப்போ எவ்வளோ, எதுவுமே தெரியாது சார் இந்த அரசுக்கு. எந்த டேட்டாவும் கிடையாது சார். பிளைனாக வந்து ஏஞ்சினா வந்து நாங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், நீங்கள்லாம் ஊரை அடித்து உலக போடுங்க, இப்படி பக்குவமே இல்லாமல் வந்து சரக்கே இல்லாமல் பேசியிருந்தா மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க சார். உண்மை இது. இல்லை சரக்கே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம். குறிப்பாக வந்து முதல் முறையாக மின்சாரத்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. சார் இந்த இங்கே சொல்கிறேன் பாருங்க, வெள்ளை அறிக்கை கடந்த காலத்தில் முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை வந்து பிடிஆர் தான் வெளியிட்டார் நிதித்துறையில். புரியுது சொல்கிறது? வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பெரிய இது வந்து ஒரு இது வழக்கமான நடைமுறை தான். அதை பப்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்யும்போது தான் அது வந்து வருது. இது கூட நீங்கள் பப்ளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையா எல்லா துறையிலும் வந்து வெளியிடுங்க வெள்ளை அறிக்கை, எல்லா துறையிலும் வெளியிடலாமே. தாவேக்கா மீது வைக்கப்படுற மெயின் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மின்வெட்டு அப்படிங்கிறது. நீங்கள் நமக்கு கடந்த காலம் நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடலாம், கடந்த காலத்தில் நமக்கு பார்வை இருக்குது சார். ஒவ்வொரு காலகட்டத்தில் மின்துறையில் பிரச்சனை இருந்திருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த போக்குவரத்து இந்த போக்குவரத்து துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் கட்டணங்கள் ஏற்றத்தில் ஒவ்வொரு ஆட்சியிலும் வந்து வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு 10 பைசா ஒருத்தர் ஏறுவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு ஆட்சியில் 30 பைசா ஏற்றுவாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் இருக்குது. பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அங்கே புதிய நியமனம் இல்லை. இப்போ 14,000 பேரை வந்து புதிய நியமனம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட அறிக்கை விட்டாங்க. இப்போ அந்த வெள்ளை அறிக்கைக்கு முன்னாடியே விட்டாங்க. அதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 20வது நாள் நினைக்கிறேன் ஆட்சி கேட்டால் பணியாளர் எண்ணிக்கை மின்வெட்டுக்கு காரணம் பணியாளர் எண்ணிக்கை வந்து 14,000 பேர் வந்து பணியமர்த்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னன்னா வெள்ளை அறிக்கை வெளியிடறதுக்கு முன்னாடியே அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது பணியாளர் தேர்வாணையத்துக்கு அதை அனுப்பி அது அந்த மாதிரி நடவடிக்கை இல்லை. ஆனால் பற்றாக்குறை வந்து சொல்லியிருந்தாங்க 14,000 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வெள்ளை அறிக்கை வெளியிடறதுக்கு முன்னாடியே வந்த விஷயங்கள். ஆனால் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இதனால் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்றீங்கன்னா சில பழிகளை தூக்கி அவங்க மேலே போட்டலாம். ஏற்கனவே ஆட்சியாளர்கள் இருந்த அவங்க மேலே போட்டலாம். இதெல்லாம் ஒரு நாளில் ஏற்பட்டது கிடையாது. இது நீண்ட காலம் இந்த சிக்கல் இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஆட்சியோட வரும்போதெல்லாம் ஒரு 6 மாத காலத்துக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனைகள் இருக்கும். கடந்த திமுக ஆட்சியிலே இருந்தது. அது எப்படி நிவர்த்தி பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் இப்போ கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா அதுக்கு ரெமெடி தானே சார் நீங்கள் சொல்லணும். ரெமெடி அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் சார். நீங்கள் திருப்பி அவங்களே சொல்லிட்டு நாங்கள் தான் அவங்க சரியில்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். ஓட்டு போட மக்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓட்டு போட்டாச்சு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அதிகாரம் மொத்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் மீண்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, அது இயலாத்தனமாக இல்லை, அது இயலாமையா இல்லை, அப்படிதான் இருக்கு. நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன சரி, இந்த பிரச்சனைக்கு எப்படி இதுக்கு என்ன ரெமெடி அது ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இதை இன் ஃபியூச்சரில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? எதுவுமே கிடையாது. இல்லை அவங்க என்ன குறிப்பாக 231 புது துணை மின் நிலையம் அமைப்புன்றாங்க, புது ஆட்கள் ரெக்ரூட் பண்ணுறோன்றாங்க. இதெல்லாம் ஒரு மாற்றம் சார். இது நீங்கள் சொல்லுங்கள், இதை நீங்கள் அறிவிச்சுட்டு இந்த வெள்ளை அறிக்கை இதெல்லாம் நேரம் வீண். அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கான உங்களுடைய பதில் அத்தனையுமே நீங்கள் எதிர்கட்சிக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்கட்சி கேட்குற கேள்வி அத்தனையுமே மக்களுடைய கேள்வி. நீங்கள் பதில் கொடுக்குறது மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் இப்போ நேற்றைய தினம் வந்து உதயநிதி வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. ஆனால் நீங்கள் அவர் வெளிநடப்பு செஞ்சது ஏதோ வசதி நீங்கள் நினச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம். அது காரணம் இந்த பதில் வந்து எதிர்கட்சி தலைவர் இப்போ இல்லை. ஆனால் இவர் கேட்ட கேள்விலாம் பதில் சொல்ல இது வந்து மக்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா என் பதில் இது அப்படி சொல்லி பேசிட்டீங்கன்னா உங்களை ப்ரௌடாக நினைப்பேன். ரைட், சூப்பர் அப்படின்னு. இருக்கிற அத்தனை அமைச்சரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படியே ஃபாலோ பண்ணுறான். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இருக்கிற அத்தனை அமைச்சரும் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே வந்து இப்படியே தூக்கி பாருங்கள். இது என்ன வேலை? இது நேரடியாக போக்சோ ஆக்ட் வந்து பொருந்தும் சார். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்? அதுக்கு ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருந்தார். பிரச்சனை இப்போ அது கிடையாது. இந்த வேலையை எதுக்கு நீ செஞ்சேன்னு தான் கேட்குறாங்க. இதை செய்யலாமான்னு தான் கேள்வி. நேற்று டான்ஸ் ஆடினீங்க சார், இப்போ இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் எதை ஆயுதமாக எடுக்கிறீங்க? ஜாதி ஆயுதமாட்டு அதான் நடக்குது. ஒன்று இதை மறைக்கிறதுக்கு ஒன்று ஊழல் ஆயுதமாடு, சாதி ஆயுதமாடு. ஆனால் அது மக்களுக்கு பார்க்குறாங்கல்ல, சாதாரண மக்கள் தெரியுமா? இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒரு புகார் தராங்கல்ல, அந்த புகார் நியாயம் இருக்கா இல்லையா? நாளைக்கு நீதிமன்றம் போனால் நீங்கள் சொல்லலாம் சார் எனக்கு அந்த எண்ணம் இல்லாத. ஆனால் உங்களுக்கு அது வேலை கிடையாது சார். சார் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அஜித்
கவர்னர் ஒரு பத்திரிகையாளரை வந்து என்ன செஞ்சாரு, தோளில் தட்டார். தெரியுமா அந்த கதை? பன்வாரிலால் கவர்னர் ஒரு பத்திரிகையாளரை வந்து கேள்வி எழுப்பும்போது என்ன செஞ்சாரு, தோளில் தட்டிட்டார் சார், இங்கே தோளில் பன்வாரிலால். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? அது தொடக்கூடாது. தோளில் தட்டிட்டாரு, இப்படி தட்டிட்டார் செல்லமாக வந்து என்ன செஞ்சார், அப்படி தோளில் தட்டிட்டார். கேள்வி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி தட்டிட்டார். பேத்தி வயதுன்னு கூட சொன்னாங்க. இந்த கணக்கெலாம் கிடையாது. பேத்தி வந்து பேரன் அந்த கதைலாம் கிடையாது. கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற பல பேருக்கு வந்து கேட்டால் வசதி ஆயிடுச்சு, மறதி, ஞாபக மறதி ஆயிடுச்சுன்னா அப்படியே போயிடலான்னு. கவர்னருக்கே சிக்கலாச்சு. இதெல்லாம் இதனோட ஆரம்ப புள்ளி எங்கே இருந்து கேட்டிங்கன்னா, முதலமைச்சரும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அது நடிகராக வரட்டும், நடிகையாக வரட்டும், யார் வேணால் வரட்டும். சில இடங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள். இப்போ ஜெயலலிதாவை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களே வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டெப்பு தள்ளி தான் இருப்பாங்க. அவங்க தொட்டு பேசவே மாட்டாங்க, ஒரு ஸ்டெப்பு தூரமாக தான் இருப்பாங்க. பெண்ணே வந்தாலும் அதான் நிலைமை. பெண் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா தோளில் கை வைக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது தப்பான விஷயம். அது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அமைச்சர்னா அமைச்சர் கௌரவமாக நடந்தது. அன்றைக்கே கருப்பு ஒரு டிஷர்ட் பேண்ட்டை போட்டு டான்ஸ் ஆடினுக்கிற ஒரு பொம்பளை கூட போயிட்டு நீ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர். வேற ஏதாவது நம்ம சொல்லிட போகிறோம். ஓகே சார், இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ திமுகவுடைய ஜென்சி பிரிவை சேர்ந்த அன்பானந்தம் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. என்ன பின்புலம் என்ன சார்? சார், அவர் வந்து பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சில வந்து விமர்சனங்களை வைக்கிறார். அந்த விமர்சனத்தில் எனக்கு ஒரு விமர்சனத்தை உடன்பாடு இல்லை. விமர்சனம் வைக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட விமர்சனம் கேட்டிங்கன்னா அது உதயநிதி அவர்களை வச்சாலும் சரி, அன்பானந்தம் வச்சாலும் சரி, வீட்டில் பெண்களை வந்து இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய பார்வை சார். அது யாராக இருந்தாலும் சரி. ஒரு பீரியடில் உங்களுக்கு தெரியுமா, அண்ணாமலை வந்து லண்டன் போயிட்டு ரிட்டர்ன் வரார். ரிட்டர்ன் வரும்போது அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சன் நியூஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த நிருபர் தான் கேட்குறாரு. உடனே கேட்ட உடனே ஒரு கோவம் வருது. எனக்கு கேட்குறது வந்து சன் நியூஸ், நீங்கள் சன் நியூஸ் தானே, இந்த கேள்வி போய் நீங்கள் உங்கள் துர்காமா கிட்ட போய் கேளுங்க. அதாவது என்ன கேள்வின்னா, லண்டன் போயிட்டு வரீங்களே, என்ன விஷயமா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக போயிட்டு வரீங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. லண்டன் எதுக்கு போனீங்க நீங்கள், எதுக்காக போ அப்படின்னு வந்து ஒரு சந்தேகத்தோட சில கேள்விகள் வைக்கிறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சொல்கிறீங்க என்ன காரணத்துக்காக போனேன்றதை நீங்கள் சொல்லிட்டு போயினே இருக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் வந்து துர்காமா கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லுவார். சம்பந்தமே இருக்காது. இந்த கேள்விக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு கோபமாக சொல்கிறாருமா, பதில் சொல்கிறமா, இந்த கேள்வி போய் துர்காமா கிட்ட போய் கேளுங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தில் போடா வாடான்றதெல்லாம் பேசின நபர் தான் இந்த அண்ணாமலை. இன்றைக்கி வந்து அப்படியே காந்தியோட பேரன் ஆகிட்டார்னு வச்சுங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா. அது கட்சி ஆரம்பிட்டோம், அது மோனியாக தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். பிரச்சனை இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு முதலமைச்சர் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இந்த வாக்குவாதங்கள் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு தரப்புக்கு மட்டுமே நடக்கணும். அதை தாண்டி சபையில் இல்லாதவங்க குறித்து பேசவே கூடாது. அதுவே முறைகேடு சார். அப்போ முன்னாள் முதலமைச்சர் இங்கே வெற்றி தோல்வி சகஜம். முன்னாள் முதலமைச்சர் சபையில் இல்லை, சரி சபையில் இல்லைங்க, ஆனாலும் அவர் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை காணும்னு ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து காரி முடிஞ்ச கதையாக போச்சு. ஊரெல்லாம் வந்து பேக் ஃபயர் ஆகிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இவருக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு, பேக் ஃபயர் ஆகிட்டு. இப்போ அந்த இடத்துல இந்த அன்பானந்தன்றது பேசும்போது நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா, ஜேசன் சஞ்சய்க்கு ஃபோன் போட்ட மாதிரி ஃபோன் போட்டு ஜேசன் சஞ்சய் கிட்ட வந்து அப்பா எங்கப்பான்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறாரு. அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அது உதயநிதி அவர்கள் சொன்ன அந்த கருத்தே எனக்கு உடன்பாடு கிடையாது. உங்கள் மனைவி வந்து உங்களை தேடுறாங்கன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடுறாங்க, அதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. அன்பானந்தம் பேசுனதே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அதில் வந்து அந்த காரணத்துக்காக தான் அன்பானந்தத்தை கைது பண்ணுறாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வாசகங்கள் வந்து கடுமையான ஒரு வாசகங்கள் வைக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சில நேரத்தில் அது காமெடியாக இருந்தாலும் கூட, ஒரு ஆவேசமான பேச்சாக இருந்தாலும் கூட, அந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனன் எனக்கு வாயில் பச்சை பச்சையாக வருது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறேன். என்ன முதலமைச்சர் சொன்னது தானே, எனக்கு வாயில் நல்லா வருதுன்னு சொன்னவர் தானே. அதனால அது மாதிரியான ஒரு வார்த்தையை போட்டு ஆதவ் அர்ஜுனன் எனக்கு வாயில் பச்சை பச்சையாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் நீங்கள் கூர்ந்து கவனிச்சுன்னா தெரியும். ஆதவ் அர்ஜுனாவை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ, முதலமைச்சரை கூட கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம்.
ஆதவர்ஜுனாவை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணோமோ அவர் வந்து என்ன செய்றாருன்னா இந்த கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கிறாரு. அப்படித்தான் வந்து கடந்த காலத்தில் வந்து முக்தார் வந்து அந்த கைது சம்பவம் கூட வந்து பார்த்திங்கன்னா அது சில காரணங்கள் பல காரணங்கள் இருந்தால் பல காரணங்கள் இருந்தாலும் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் இந்த கைதுக்கே காரணம் சொல்லி பல ஊடகத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்கன்னு கேட்டால் மீடியா பர்சன் ஒருத்தர் ஒரு வட்டம் இருக்குது சார். அதில் சொல்லக்கூடிய கேட்டால் ஆதவர்ஜுனா தான் இதுக்கு காரணம். இப்போ இந்த அன்பானந்தம் மாரிமுத்து இவங்க இந்த கைது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா தான் காரணம். அதை வந்து மெய்ப்பிக்கிற விதமாக தான் வந்து காவல்துறை குறித்து எந்த கேள்விகள் கேட்டாலும் முதலமைச்சர் பதில் சொல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவரை தள்ளிட்டு யாரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் ஓரளவுக்கு பொருத்தமாக பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தப்பாக மோசமாக பேசக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஆதவர்ஜுனா தான். ஆனால் அவர் ஸ்கோர் எடுக்கணும்னு பார்க்குறாரு. முதலமைச்சர் கேட்குற கேள்விக்கு இவர் பதில் சொன்ன ஒரு ஆக்டிங் முதலமைச்சர் தன்னை காட்டிக்கணும்னு நினைக்கிறார் சபையிலேயே. ஆனால் அதை வந்து கட்சி தலைமை விரும்பலை. முதலமைச்சரோ அல்லது மற்றவர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே விரும்பலை. அங்கே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறது ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது. அதை சபாநாயகரும் வந்து அங்கீகரிக்கிறாரு, அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. இவர் பேசும்போது கேட்டால் சபாநாயகர் கண்டிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா இந்த அன்பானந்தம் வந்து அந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மகனை விமர்சனம் பண்ணதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, முதலமைச்சர் விமர்சனம் பண்ணதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, ஆதவர்ஜுனாவை வந்து விமர்சனம் பண்ணுறோம். அப்போ கைது பண்ணார். ஸோ இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து தொடர் கைதுகள் இது மாதிரி பண்ணிங்கன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவப்பேர் தான். இதை இப்படி இந்த டேமேஜை எப்படி நம்ம வந்து சமாளிக்கணும், அதுக்கான வேலைகளை இறங்கணும் சார். ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். ஒன்றுமே இல்லை, கேட்குற கேள்விகளுக்கு பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் வந்து புள்ளி விவரங்கள் வேணும், டேட்டாக்கள் வேணும். ஸோ டேட்டா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளைனாக பேசினா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. என்னங்க இவர்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது, ஒரு கேள்வி எழுப்பினா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் மேடையில் போய் சொல்லுங்கள். இப்போ இதே விஜய் அவர்கள் மேடையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு மேடையில் பேசலாம். ஆனால் சட்டசபையில் பேசும்போது அதான் சபாநாயகர் சொல்கிறார், எனக்கு ஆதாரம் வேணுன்றார். ஆதாரம்லாம் பேசாதீங்க. அதே மாதிரி கேட்டால் இந்த அருவருப்பு அரசியல்லாம் விட்டுருணும். முதல்ல வெறுப்பு அரசியல் விட்டுருணும், அதை தாண்டி அருவருப்பு அரசியல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பாவை காணும்னு சொன்னாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரசியல் தான். அதை கடந்து இந்த அருவருப்பு அரசியல் ஒன்று இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நிறுத்தணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவி பிள்ளையை தேடுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் அசிங்கமான விஷயம் இல்லை. ஓகே, இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி. நன்றி சார்.